1980கள் இருந்து 90 வரையும் நாட்டையே உழுக்குன ஒரு ஆள்னா ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கரை பார்த்து அத்தனை பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் டான். இந்தியால நேஷனல் பார்ட்டில இருந்து ஸ்டேட் பார்ட்டி வரைக்கும் அத்தனை பேரு ஆட்டோ சங்கரோட ஆட்களா இருந்தாங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா ஆட்டோ சங்கர் எம்எல்ஏவா இருந்திருப்பாரு. ஆட்டோ சங்கர்னா யார்? ஆட்டோ சங்கர் யாரு? அத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு அத்தனை பேரை கொன்னு தன்னோட வீட்லயே புதைச்சு வச்சு அதுலயே ரொம்ப நாள் படுத்து தூங்கிக்கிட்டு பல பேரை எரிச்சு சாம்பலாக்கி எடுத்துட்டு போய் கடல்ல கரைக்கிறது சாம்பலை. போலீஸ் வந்து ஆட்டோ சங்கர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, இறந்து போன ஒருத்தரோட மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆட்டோ சங்கரோட எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் போலீஸ் வந்து ஆட்டோ சங்கருக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. கடைசியா இது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் போது போலீஸுக்கு வேற வழி இல்லைன்னும் போது ஆட்டோ சங்கரை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வீட்டை தோண்டி பார்த்தா அத்தனை பிணங்கள் வீட்டுல. எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஆட்டோ சங்கர் இதை பண்ணாரா அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஊர்ல திருவான்மியூரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து ஆட்டோ சங்கர் ஒரு பெரிய நல்ல மதிப்புல வந்து மதிக்கப்பட்டு இருந்தாரு. அத்தனை பேர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இதை பண்ணாரா அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. இன்னொரு சைட்ல ஆட்டோ சங்கர் இவ்வளவு கொடூரமானவன் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டு ஃபேஸ் ஆட்டோ சங்கர்னு சொல்லப்படுற ஒரு சைக்கோக்கு. பிரபல குற்றவாளி. சென்னையில நடந்த சம்பவம் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1950ஸ்ல கௌரி சங்கர்னு சொல்லப்படுற ஒரு பையன் கேரளால இருந்து அவங்க குடும்பத்தோட வேலூருக்கு வராங்க. வேலூருக்கு வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டு வேலூர்ல இருந்துகிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அவங்க அப்பா விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க வேற ஒருத்தரோட. கௌரி சங்கர் சின்ன வயசுல அம்மா இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு அம்மா இல்லாம வளர்ற குழந்தை எந்த நிலைமைக்கு அந்த சொசைட்டில போகும், எவ்வளவு அளவுக்கு கெட்டவனா போகும் அப்படின்றது ஆட்டோ சங்கர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கௌரி சங்கருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல படிக்கிறாரு, யூஜி வரையும் படிக்கிறாரு. அவங்க அப்பா யூஜி வரையும் படிக்க வைக்கிறாங்க. யூஜி வரையும் அப்ப படிக்கிறதுன்றது பெரிய விஷயம். 1980s 70sல பாத்தீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்கு கௌரி சங்கருக்கு, ஆனா வேலை இல்லை. பல இடங்கள்ல வேலைக்கு தேடி அலைகிறாரு, ஆனா வேலை கிடைக்கல. கடைசியா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறாங்கன்றதால இவரும் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் ஆட்டோ சங்கர்னு சொல்லப்படுற பிரபலமான இந்த பேர் வந்து அவர் கிடைக்குது. கௌரி சங்கர் லேட்டர் பேர்ல ஆட்டோ சங்கரா மாறினது இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்ததுல தான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து நைட் டைம்ல தான் அதிகமா கிடைக்கும், இல்ல பகல் டைம்ல கிடைக்கும். தமிழ்நாட்டுல மது விலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருந்தது. எங்கேயுமே சரக்கு அப்படின்றது கிடைக்காது. சரக்கு எங்காவது வித்தாங்கன்னா அது இல்லீகல். கள்ளச்சாராயம் கிடையாது, சரக்கு வித்தாலே அது இல்லீகல். ஓகேவா? அந்த டைம்லதான் வந்து அன்னைக்கு தமிழ்நாடு இருந்துகிட்டு இருந்தது. அந்த டைம்ல அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் சில பேர் தனியா எடுத்துட்டு போயிட்டு இல்லீகலா விற்கிற வேலை பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை பண்றதுக்காக ஆட்டோ சங்கர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு நைட்ல வந்து என்ன பண்றேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு பொருளை போய் சேர்க்கணும், ஆட்களையும் கூப்பிட்டுக்க, உனக்கு ஆட்கள் வந்து சவாரி வருவாங்க அவங்களையும் கூப்பிட்டுக்க, இந்த பொருளை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்துரு, உனக்கு நான் 500 ரூபா தரேன், லேட்டர் பேர்ல 1000 ரூபா தரேன், கொஞ்சம் கொஞ்சமா காசு ஏத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு யோசிக்கிறாரு, எப்பா எப்பயுமே ஒரு ட்ரிப்பு போனா நம்மளுக்கு வந்து காசு வந்து மக்கள் ஏத்திட்டு போனா கொஞ்சம் தான் கிடைக்கும், ஆனா இவர் வந்து பொருளை எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்றதுக்கு இவ்வளவு காசு தராரு அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோல இருக்க அந்த பேக்கை திறந்து பார்த்தா சரக்கு இருக்கு. ஸோ கௌரி சங்கர் என்ன யோசிக்கிறாருன்னா, இதுக்கு இவ்வளவு கமிஷன் கிடைக்குதுன்னா, எடுத்துட்டு போய் கொடுக்குற எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா நம்ம வித்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி இந்த சரக்கை வந்து அவரா விற்க ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து நீங்க சரக்கு வித்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒயின் ஷாப் அது இதுன்னு இருக்குல்ல, அன்னைக்கு எதுவுமே கிடையாது. மது விலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருந்த டைம் அது. இவர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்த வந்து அவரே வந்து வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாரு. அவரே வந்து ரெடி பண்ணி அதிகமா காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து அதிகமா காசு வந்து இவருக்கு வந்துகிட்டே இருக்கு. வரும்போது எல்லாருக்கும் நல்ல உதவி பண்றது. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு காது குத்து அப்படின்னா நான் சாப்பாட்டுக்கு சொல்லிடுறேன், யாராச்சும் வந்து பத்திரிக்கை வச்சாங்கன்னா நான் பாத்துக்கிறேன், உனக்கு இவ்வளவு காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்லா பழகிறது. எல்லாருக்கும் ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு ஆளை பிடிக்கும். ஆனா பண்றது எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டி. எப்படிடா போலீஸ் வந்து இந்த மாதிரி கடத்துறதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா, போலீஸ்க்கு பெரிய ஒரு காசு வந்து மாமூல் கொடுத்துறது. நான் இவ்வளவு காசு தரேன், நான் எடுக்கிறத வந்து விட்டுருங்க, நான் வித்துக்கிறேன், நானும் காசு பார்த்துக்கிறேன், நீங்களும் காசு பார்த்துங்கன்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு 50,000 அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து போலீஸ் கொடுத்துருது. போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் தானே தானே ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து பெருசா கண்டுக்கிறது கிடையாது. கண்டுக்க மாட்டாங்கன்ற டைம்ல கௌரி சங்கர் ஆட்டோ சங்கர் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும் போதுதான் ப்ராஸ்டிடியூஷன்ல வந்து விபச்சாரத்துல வந்து அதிகமா காசு பார்க்க முடியும் அப்படின்ற பிளான் வந்து கௌரி சங்கருக்கு தெரியுது. ஸோ அதுலயும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமான விபச்சார தொழிலை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதிகமான பெண்களை வந்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து நிறைய காசு பார்த்துக்கிட்டு இருக்கத்துலயும் அதிகமா காசு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அத்தனை போலீஸ் அத்தனை பேர் வந்து காசு கொடுத்து
வந்துட்டு போவாங்களாங்க ப்ராஸ்டியூஷன் சென்டருக்கு அவர் நடத்திட்டு இருந்ததுல. கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த அத்தனை நடிகைகளை வந்து கையில வச்சிருந்தாராம். அத்தனை அரசியல்வாதிகள், அத்தனை பேருக்கு வந்து பெண்களை செட் பண்ணி கொடுக்கறதுல, அத்தனை நடிகை யார் வேணுமோ அவங்க எல்லாரையும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு காசுக்கு வந்து வச்சு அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அத்தனை நடிகைகள் வந்து அந்த டைம்ல கௌரி சங்கருக்கு, ஆட்டோ சங்கருக்கு வந்து தொடர்புல இருந்திருக்காங்க. அதிகமா சம்பாதிக்கலாம், படம் நடிக்கிறதோட இதுல போனா அதிகமா சம்பாதிக்கலாம். அத்தனை அரசியல்வாதி, அத்தனை போலீஸ் காசை சொத்தை அப்படியே எழுதி வைப்பாங்களாம். அவ்வளவு அளவுக்கு வந்து கௌரி சங்கர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். ஊர்லயே ஒரு பெரிய பணம் படைச்ச ஒரு ஆளா மாறுறாரு, அண்டர் கிரவுண்ட் டானா மாறுறாரு. அத்தனை போலீஸ், அத்தனை அதிகாரிகள், அத்தனை மினிஸ்டர்ஸை கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாரு. கடைசியா ஆட்டோ சங்கருக்கு வந்து வந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு. ஏதோ ஒரு கட்சியில, அது திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கட்சியில வந்து எம்எல்ஏ சீட் வாங்கணும். இல்ல தனியா நின்னா கூட அது வந்து எம்எல்ஏ ஆயிருந்திருக்க முடியும் எலெக்ஷன் நின்று. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும் அவருக்கு அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக நிறைய நல்லதுகளை வந்து ஊர்ல சுத்தி வந்து திருவான்மையூர்ல படிக்கிட்டே இருந்திருக்காரு. திருவான்மையூர் அப்படின்றது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மீனவ கிராமம். திருவான்மையூர் மீனவ கிராமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அன்னைக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகாத ஒரு இடம். இன்னைக்கு அது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் சென்னையில. அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, லைட்டு கூட ஒழுங்கா இருக்காதான். அது ஒரு கிராமம் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோமா அந்த டைம்ல, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவு வேலைகளை திருவான்மையூர் இந்த ஏரியாவை சுத்தி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்காரு. எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் இவர் சில கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டருக்கு வந்திருந்த ஒரு பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் ஏற்கனவே 2-3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு 3வது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணு ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல இருந்த ஒரு பொண்ணு அதை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஏன் அடிக்கடி வந்து போலீஸ் பார்த்துட்டு போறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றியா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இது நிப்பாட்டிட்டு நம்ம நார்மலான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது கௌரி சங்கருக்கு அவ்வளவு கோவம் வந்திருக்கு. ஆட்டோ சங்கருக்கு அவரோட ஒய்ஃபோட வாயிலே அடிக்கிறதுக்கு பதிலா மாத்தி கழுத்துல அடிச்சு இறந்து போறாங்க. அவங்க இறந்து பொண்ணவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட பாடியை அவர் வச்சிருந்த இடத்துல, அவரோட இடத்துலயே புதைக்கிறாரு, யாருக்கும் தெரியாம. அதுக்கப்புறமா 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல இருந்து நிறைய பெண்களை கூட்டு போயிட்டு அவர் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. கௌரி சங்கருக்கு தெரியாம. கௌரி சங்கரை வந்து விட்டுட்டு நம்ம தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு அவரோட பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு அவர் கூட இருந்த 2 பேரும் இந்த வேலையை பண்றாங்க. கௌரி சங்கர் போயிட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணி, எனக்கு இது வந்து நான் விடலான்னு இருக்கேன், எனக்கு வந்து இதுக்கப்புறம் அது வேணாம், நீங்க வந்து என் கூட தான் இருந்தீங்க இத்தனை நாள், நான் உனக்கே அதை தந்துடுறேன், நீ இதுக்கப்புறம் இந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர் எல்லாம் பாத்துக்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த 2 பேரையும் கொலை பண்றாங்க. எப்படி நீ என்னை விட்டுட்டு போலாம், எப்படி வந்து ஏமாத்தலாம்னு சொல்லி அந்த 2 பேரையும் கொலை பண்றாங்க. அவரு கூட போன ப்ராஸ்டியூஷன்ல இருந்து போன சில பெண்களையும் போட்டு தள்ளுறாரு. போட்டு தள்ளிட்டு அவங்களையும் அதே வீட்டுல புதைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் 2 பேருக்கு தெரியுது, இந்த இத்தனை பேர் கொலை பண்றான் ஆட்டோ சங்கர்னு சொல்லி 2 பேர் இதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 கூட இருந்த ஆட்கள் வந்து இந்த 2 பேரும் ஆட்டோ சங்கரை மிரட்டுறாங்க, எனக்கு 2 லட்சம் ரூபா கொடு, இல்ல நான் வந்து இதை வெளில சொல்லிடுவேன், இல்ல நான் போய் போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஏன்னா நானும் செட்டில் ஆகணும், எனக்கும் காசு கொடு அப்படின்னு ஆட்டோ சங்கர்கிட்ட கேட்கும் போது ஆட்டோ சங்கர் அந்த 2 பேரையும் கொலை பண்றாரு. கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல கொலை பண்ணி தான் வீட்டுல புதைக்கிறாரு. 2 பேரை எடுத்துட்டு போயிட்டு எரிச்சு சாம்பல் எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு வந்துடுறாரு. இது போலீஸ் கிட்ட வெளியே போல, போலீஸ்க்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது தெரியவே தெரியாது, கொலைகள் நடந்திருக்கிறது. ஒரு அம்மா கர்ப்பமான ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனை காணோம், கடைசியா அந்த ஆட்டோ சங்கர் கௌரி சங்கரோட தான் அவர் போனாரு, அவரை பார்த்துட்டு போனவர் திருப்பி வீட்டுக்கு வரல அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு போலீஸ் வந்து அவன் யாரோடய ஓடி போயிருப்பாமா, உன்னை பிடிச்சிருக்கல போல, அவங்க பேர்ந்துருப்பான், திருப்பி வந்துட போறான் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கேஸே எடுக்க மாட்டாங்க. கேஸையே போலீஸ் எடுக்க மாட்டாங்கன்றதால இந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஆட்டோ சங்கர் மேலாம் கேஸ் எடுக்க மாட்டாங்க, நீ கவர்னரை போய் மீட் பண்ணு. அந்த டைம்ல கவர்னரோட ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருந்தது. எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷத்துக்கு கவர்னரோட ஆட்சி தான் இங்க தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல தான் கலைஞர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கவர்னர் வந்து வீட்டுல இருந்து வெளில வரும்போது இந்த கர்ப்பமான அம்மா போயிட்டு காருக்கு முன்னாடி நின்று கதற ஆரம்பிக்கிறாங்க, என் புருஷனை கொண்டுட்டாங்கயா அப்படின்னு கத்துறாங்க. கவர்னருக்கு புரியல. பக்கத்துல கிட்ட கேட்கறாங்க, என்னது அப்படின்னு கேட்கும்போது யாரோ புருஷன் காணா போயிட்டானா அந்த மாதிரி கேசணும்னு இவங்க அலுவலகத்தை பார்த்துட்டு கவர்னர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிறப்பு படம் போட்டு ஒரு டீம் போட்டு இதை விசாரிச்சுட்டு அந்த ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு தினமும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கவர்னர் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுறாரு, தினமும் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது போலீஸால மெய்ய முடியல, கௌரி சங்கர் மேல வரக்கு எடுக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் வந்து கூட்டு போயிருக்கான்னு கேட்கும்போது கௌரி சங்கர் தான், ஆட்டோ சங்கர் தான் கடைசியா கூட்டு போனா என் புருஷனை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆட்டோ சங்கர் எந்த இடத்துல இருப்பாருன்னு கேட்டா எனக்கு எந்த இடத்துல இருப்பான்லாம் தெரியல, அவங்க எந்த இடத்துல இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு குடோன்ல எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. அந்த இடத்துல அவ்வளோ சரக்குகள், அவ்வளோ வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஒரு குடோன் அது. அந்த இடத்துல போயிட்டு பார்த்தா ஒரு இடத்துல மண்ணை தோண்டி திருப்பி புதைச்ச மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரியுது. அந்த இடத்த போய் நோண்டி பாக்குறாங்க. நோண்ட அத்தனை பிணங்கள் வெளில வருது.
அதுல இந்த அம்மாவோட ஒரு புருஷனும் இருக்காரு. பிணத்தை புதைச்சு வச்சிருக்கான், கொலை பண்ணி புதைச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி அது வந்து ரிப்போர்ட் வந்து கவர்னருக்கு போது கவர்னர் இன்னும் ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது கௌரி சங்கர், ஆட்டோ சங்கர் தான் இத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போடுறாங்க. ஸோ ஜெயில போட்டு இன்னமும் வந்து ஹியரிங் போயிட்டே இருக்கு. இவர் தான் தப்பு பண்ணாரா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து ஹியரிங் வந்து கோர்ட்ல போயிட்டே இருந்திருக்கு. கௌரி சங்கர் ஜெயில இருந்திருக்காரு. ஆனா ஜெயிலுக்குள்ளேயே அவருக்கு அத்தனை போலீஸ் வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்றதால அவரு ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ஏன்னா ஒரு பெரிய ரவுடி ஜெயில தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு ஊரே பயந்து போகுது. எல்லாருக்கும் வந்து ஆட்டோ சங்கர்னு சொல்ல போற ஒரு பெரிய ரவுடி தப்பிச்சுட்டானா அப்படின்னு பயம் வருது. ஊர்ல இருக்க எல்லாருமே, பத்திரிகையாளர்கள் அந்த டைம்ல வந்து அதிகமா அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோ சங்கர் தப்பிச்சு தன்னோட சொந்தக்காரங்க வீடு பாம்பேல ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டாரு. போலீஸ் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, கிடைக்கல. பேப்பர்ல செய்தி போடுறாங்க ஆட்டோ சங்கர் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு எல்லாத்துலயும் போடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல ஆட்டோ சங்கர். பாம்பேல இருக்க ஆட்டோ சங்கரோட சொந்தக்காரங்களே நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ஆட்டோ சங்கர் என் வீட்டில் தான் இருக்கான், ஸோ இப்போ வந்து போலீஸ் நான் கொடுக்கலன்னா போலீஸ் என்னையும் பிடிச்சிருவாங்க அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்லி போலீஸ்க்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா போய் ஆட்டோ சங்கரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு அந்த மனுஷன் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னா ஆட்டோ சங்கர் பாம்பேக்கு அப்படி ஓடி இருப்பாரு. இன்னை வரையும் ஆட்டோ சங்கரை போலீஸால அப்புறம் பிடிச்சிருந்திருக்க முடியாதுன்றதுதான் உண்மை. போலீஸ் பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போயிட்டு அது வந்து ஹியரிங் போது விசாரிக்கிறாங்க. ஜட்ஜ் விசாரிச்சதுக்கு அப்புறமா தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு கௌரி சங்கருக்கு சொல்லிடுறாங்க. ஆட்டோ சங்கருக்கு ஆட்டோ சங்கரை தூக்கு தண்டனை கொடுக்குறோம்னு சொன்னாலும் என்னைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு தெரியல. இந்த தேதியில கொடுக்கலாம்னு சொன்னாலுமே அடுத்த நாள் போயிட்டு கவர்னர்கிட்ட போயிட்டு மெர்சி பெட்டிஷன் போட்டு இல்ல ஸ்டே வாங்கி தள்ளி வச்சிடறாங்க தூக்கு தண்டனையை. 2 தடவை இந்த மாதிரி தூக்கு தண்டனை வந்து தள்ளி தள்ளி போகுது. கடைசியா ஏப்ரல் 27, 1995 அன்னைக்கு கௌரி சங்கரை தூக்குல போட போறாங்க. அது வரையுமே ஆட்டோ சங்கர் நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா நமக்கு ஸ்டே வந்துடும், இன்னைக்கு 3வது தூக்குல போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. என்னைக்குமே வந்து தூக்குல போடுற ஒரு கைதியை காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் போட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா சிறையில இருக்க அத்தனை கைதிகளுக்கு தெரியக்கூடாது, ஏந்திக்கும் போது இப்படி வேலை தூக்குல போட போறாங்கன்னு தெரியக்கூடாது, ஒருத்தன் உள்ள வந்தான் அவன் போயிட்டான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 5 மணி 4 மணிக்கு தூக்குல போட்டு பாடி எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் ஒரு 3 மணி வரையுமே வந்து ஆட்டோ சங்கர் வந்து திருப்பி ஸ்டே வரப்போகுது, நம்மள தூக்குல போட மாட்டாங்க. சொல்லப்போனா அந்த மனுஷன் பார்த்தாலே ஒரு கொலை பண்ணணும், ஒரு சைக்கோ மாதிரியான ஆள் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தால இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு கோவத்துல பண்ண ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி வந்து கொண்டு விடுது. கௌரி சங்கர் சொல்ல போனா ஊர் ஃபுல்லா ஆட்டோ சங்கர் பெருசா பெரிய ஒரு கொலைகாரம் அப்படி இப்படின்னு காட்டினாலுமே போலீஸ் பிடிக்கும் போது அப்படிலாம் கை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு பயத்துல இருந்திருக்காங்க. போலீஸ் இவ்வளவு அதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. போலீஸ் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. கௌரி சங்கர், ஆட்டோ சங்கர் வந்து எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கடைசி ஆசை எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது போலீஸ் போயிட்டு தேடி கடையில நைட்ல தேடி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேண்டா பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு சார் என்ன சார் ஸ்டே வந்துச்சா, ஏதாவது கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு இன்னும் ஆர்டர் எதுவுமே வரலன்னு கௌரி சங்கருக்கு, ஆட்டோ சங்கருக்கு புரிஞ்சிருச்சு நம்மளை தூக்கில போட போறாங்க, நம்மளோட நாள் நீயோட முடிய போகுது அப்படின்னு தோணுது. 4 மணிக்கு மேல அவரோட நல்லா பேசிட்டு இருந்த கௌரி சங்கர் சோகம் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பர் கொடுத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் எழுது, ஏதாவது லெட்டர் எழுது அப்படின்னு கொடுக்குறாங்க. கௌரி சங்கர், ஆட்டோ சங்கர் கௌரி சங்கர் ஓடுதான். அவர் வந்து அவர் வீட்டுல இருக்க பொண்ணுக்கு, அவரோட பொண்ணுக்கு வந்து நீ அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. தன்னோட வீட்டுல இருக்க குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. 1 மணி நேரம் போகுது. அதுக்கப்புறமா ஹேண்ட் கஃப் போட்டு தலையில அந்த இதை போட்டுட்டு கையை பின்னாடி கட்டிட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போனோடனே அந்த இதை படிக்கிறாங்க. நீ இதை தப்பெல்லாம் பண்ணியிருக்க, இன்னைக்கு உன்னை தூக்கில் போடலான்னு இது வந்துருக்கு, உன்னை தூக்கில் போட போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூக்கு மேடை கொண்டு போயிட்டு லிவரை இருக்கிறாங்க. ஆட்டோ சங்கர் இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட பாடி எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அத்தனை பேர் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை பேர் திருவான்மையூர்ல இருந்த ஆட்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்காரு அவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. கௌரி சங்கர், ஆட்டோ சங்கர்னு சொல்லப்படுற இவருக்கு ஒரு தப்பான ஒரு முகம் இருந்து அத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்ட அத்தனை பேரை கொலை பண்ணாலும் இந்த சைட்ல நல்லதும் பண்ணியிருக்காரு, ஏன்னா எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம், இந்த அம்மா கர்ப்பமான அந்த அம்மா போயிட்டு கவர்னரை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லல அப்படின்னா இன்னைக்கு ஆட்டோ சங்கர் ஏதோ ஒரு எம்எல்ஏவாவோ இல்ல ஒரு மினிஸ்டராவோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கலாம், யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு ஆள் இருந்திருக்கலாம். ஸோ கடைசியா ஆட்டோ சங்கரோட நிலைமை இப்படிதான் 1995 முடிஞ்சது. சென்னையே உழுக்குன ஒரு ரவுடி கடைசியா இப்படிதான் இறந்து போனான். சொல்லப்போனா ஆட்டோ சங்கர் வந்து டெத் சென்டென்ஸ்ன்றது தூக்குல போடுறதுன்றது வந்து நடந்துருக்காது. ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து கொஞ்ச நாளுக்கு ஆயுள் தண்டனை வச்சு உள்ள வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்துருக்கும், எல்லாருக்குமே அப்படிதான் நடக்கும். பட் ஆட்டோ சங்கருக்கு நடந்த கதை என்ன அப்படின்னா, நக்கீரன் இருக்காங்கல்ல, அந்த டைம்ல வந்து இந்த ஆட்டோ சங்கருக்கு இந்த நடிகையால இந்த அரசியல்வாதிக்கு தொடர்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லெட்டரை போட்டு தா என்கிற நடிகை, ஆ என்கிற ஒரு
அரசியல்வாதியுடன் அந்த மாதிரியான ஒரு இதுல பத்திரிகையில தினமும் போடுறது செய்தி. ஊர்ல இருக்க எல்லாருமே யாரு யாரு யார் அந்த அரசியல்வாதி, யார் அந்த போலீஸ், யார் அந்த நடிகை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு அளவுக்கு பிரச்சனைகள் வந்து பெருசா நியூஸ் மீடியாஸ்ல அத்தனை பத்திரிகைகள்ல எழுதப்படும் போதுதான் முடிவு பண்ணிட்டாங்க, இவனை விட்டா சரி வராது, ஆட்டோ சங்கரை முடிச்சிடலாம் அப்படின்னு அத்தனை பேர் பிளான் பண்ணி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்படிதான் ஒரு பிரபல குற்றவாளி ஆட்டோ சங்கர்னு சொல்லப்படுறவரு இறந்து போனாரு. அப்படிதான் அவரோட கதை முடிஞ்சதுன்றதுதான் உண்மை. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இருந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.